ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த சைக்காலஜி ஸ்டூடெண்ட். வெல்கம் டு இந்த ஜங்ஷன். இந்த ஜர்னல் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வாட் இஸ் பெசிமிஸ்டிக். நிறைய பேர் சொல்லுவாங்க நம்ம பெசிமிஸ்டிக்காக இருக்கக்கூடாது, ஆப்டிமிசமாக இருக்கணும், ஆப்டிமிஸ்டிக் பர்சனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பெசிமிஸ்டிக்னா என்ன? இதில் ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, பெசிமிஸ்டிக் பர்சனுக்கு அவங்க பெசிமிஸ்டிக்காக இருக்காங்களா அப்படிங்கிறத அவங்க ரியலைஸே பண்ண மாட்டாங்க. அது என்ன பெசிமிஸ்டிக், நான் அப்படி இருக்கேனா, அதை அவங்க ஒத்துக்கவே மாட்டாங்க. ஸோ நம்ம இங்கே என்ன பண்ணலாம் அப்படின்னா, பெசிமிஸ்டிக்னா என்ன, அதோட காசஸ்னால் என்ன, இந்த மாதிரி ஒரு சில சிம்டம்ஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் உங்களோட வாழ்க்கையில் பொருந்துதா, நீங்களாம் அப்படி தான் இருக்கீங்களா அப்படிங்கிறது உங்களை நீங்கள் செல்ஃப் டெஸ்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் அடுத்தவங்க கிட்ட வந்து நான் பெசிமிஸ்டிக்காக இருக்கேன் அப்படிங்கிறத நீங்கள் சொல்ல வேண்டியது கிடையாது. ஸோ உங்களுக்கான எப்படியெல்லாம் இருக்கணும், எந்த மாதிரி சைன்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். உங்களுக்கு நீங்கள் வந்து செல்ஃப் அனலைஸ் பண்ணி பாருங்கள், நீங்கள் பெசிமிஸ்டிக் பர்சனாக இருக்கீங்களா இல்லை ஆப்டிமிஸ்டிக்காக இருக்கீங்களா அப்படின்னு. சரிங்களா? லெட்ஸ் கோ இன்டு அ டாபிக். ஃபர்ஸ்ட், வாட் இஸ் பெசிமிஸ்டிக்? ஸ்டேட் ஆஃப் மைண்ட் ஆஃப் சம் ஒன் ஹூ ஆல்வேஸ் அக்செப்ட் தி worst. எந்த விஷயத்துலையாக இருந்தாலும், எந்த ஒரு செயல் செஞ்சாலும் அதில் வந்து எது ஒஸ்ட்டாக போகும், எது தீமையாக முடியும், எது நல்ல விதமாக முடியாது அப்படிங்கிறத பற்றி தான் அவங்க ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்களோ தவிர நல்ல பாசிட்டிவ் விஷயத்துக்கு அவங்க மைண்ட் செட்டை கொண்டு போக மாட்டாங்க. எல்லாமே வந்து நெகட்டிவ் விஷயத்தை தான் அதிகமாக அவங்க ஃபோக்கஸ் பண்ணுறவங்களாக இருப்பாங்க. அவங்கள தான் பெசிமிஸ்டிக் பர்சன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? இதோட காசஸ்லாம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு சில டைம் ஜெனட்டிக்கலாகவும் வரலாம். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, பேட் பிரேக்கப்பாக இருக்கலாம், ஜாப் லாஸாக இருக்கலாம், இன்ஜூரியாக இருக்கலாம், இல்னஸாக இருக்கலாம், இல்லை பிற அதர் ட்ராமாஸாகவும் இருக்கலாம். என்னென்னா, நீங்கள் ஒரு வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா, ஒரு தடவை லாஸ் பண்ணுறீங்க, ஜாப் இழக்கிறீங்க, நெக்ஸ்ட் டைம் இன்டர்வியூவில் நீங்கள் செலக்ட் ஆகலை. ஸோ கண்டினியூஸாக இப்படி போகும்போது நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளையே நம்ம தாழ்த்திக்குவோம், நம்ம ஒர்ஸ்ட்டு, நம்ம வந்து ஒர்த்தே இல்லை அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனுக்கு போயிடும். இல்லையா, ஒரு பிரேக்கப் ஆகுது அப்படின்னா அது ஒரு நல்ல விதத்தில் பிரேக்கப் ஆகலை, ஏதோ ஒரு பேட் சுச்சுவேஷனில் பேடாக வந்து பிரேக்கப் ஆகிருக்கு அப்படின்னா அவங்களுக்கு அடுத்தது வந்து வேறு எந்த பொண்ணுட்டையும் பேச தோணாது, வேறு எந்த பையன்ட்டையும், பொண்ணாக இருந்தால் வேறு எந்த பையன்ட்டையும் வந்து அப்ரோச் பண்ண தோணாது. ஸோ எல்லாமே பெசிமிஸ்டிக். ரொம்ப அவங்களே வந்து செல்ஃப் எவாலுவேட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக பண்ணுறக்கு ஆரம்பிச்சிருவாங்க. இல்லை ஒர்த்தே கிடையாது, உன்னெல்லாம் யாராச்சும் பார்ப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறக்கு ஆரம்பிச்சிருவாங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு சில இன்சிடென்ட்ஸ், ஒரு சுச்சுவேஷன் வந்து அவங்கள பெசிமிஸ்டிக்காக மாற்றுறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. சரி, இதில் எப்படியெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இஸ் யூ see தி நெகட்டிவ் ஈவன் இன் தி குட் சுச்சுவேஷன். ஒரு நல்ல சுச்சுவேஷனில் கூட நம்ம நெகட்டிவ்னஸை அவங்க அதிகமாக பார்க்குறக்கு ஆரம்பிப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு வாலில் வந்து நீங்கள் ஒரு பெயிண்டிங் பண்ணியிருக்காங்கன்னு வைங்களேன், நிறையா கலர்ஸ்லாம் வண்ணம்லாம் தீட்டி அழகாக பெயிண்டிங் பண்ணியிருக்காங்கன்னா, நார்மலாக இருக்க பீப்புள்ஸ், ஆப்டிமிஸ்டிக்காக இருக்க பீப்புள்ஸ் அதில் இருக்கிற அந்த தன்மையை மட்டும்தான் அவங்க ஃபர்ஸ்ட்டு கேப்சர் பண்ணுவாங்க. எவ்வளோ க்யூட்டாக இருக்குது, எவ்வளோ பெயிண்டிங்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, அதோட பியூட்டிஃபுல்னஸை அதிகமாக பார்ப்பாங்க. அது ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்கும், ரொம்ப மைன்யூட்டாக இருக்கும். ஆனால் பெசிமிஸ்டிக்காக இருக்கவங்க பீப்புள் அந்த மைன்யூட்டாக இருக்கிற விஷயத்தை தான் மேஜராக பார்க்குறக்கு ஆரம்பிப்பாங்க. ஸோ எந்த ஒரு நல்ல சுச்சுவேஷனாக இருந்தாலும் சரி, நல்ல விஷயத்தை பார்க்கும்போதும் நெகட்டிவ்னஸை அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? அடுத்தது, யூ அஸ்யூம் பீப்புள் ஆரண்ட் ஆக்சுவலி அட்ராக்டட் டு யூ. அவங்க எப்படி அஸ்யூம் பண்ணிக்குவாங்க பெசிமிஸ்டிக்காக இருக்கவங்கன்னு கேட்டிங்கன்னா, அவங்களே அஸ்யூம் பண்ணிக்குவாங்க, அடுத்தவங்க யாருமே என்ன அட்ராக்ட் ஆகிறது கிடையாது, நான் ரொம்ப அட்ராக்டிவாக இல்லை, என்கிட்ட யாருமே பேசணும்னு விரும்புறது கிடையாது அப்படிங்கிறத அவங்களே அஸ்யூம் பண்ணிப்பாங்க. நோட் தி பாயிண்ட், அஸ்யூம் பண்ணிப்பாங்க, அது ரியாலிட்டி கிடையாது. சரிங்களா? அடுத்தவங்க யாருமே என்னை விரும்ப மாட்டாங்க அப்படிங்கிறத வந்து அவங்களே இமேஜின் பண்ணிப்பாங்க. அடுத்தது, யூ ஹாவ் இம்போஸ்டர் சிண்ட்ரோம். இம்போஸ்டர் சிண்ட்ரோம்னா அவங்களோட ஸ்கில்லையே அவங்க வந்து சந்தேகப்படுறக்க ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ நான் நல்லா பேசுகிறேன்னு வைங்களேன், சப்போஸ் நான் ஒரு சப்ஜெக்டை நல்லா படிக்கிறேன்னு வைங்களேன், நான் பெசிமிஸ்டிக்காக இருந்தேன்னா நான் ஒழுங்காக தான் படிக்கிறேன்னா, என் ஸ்கில் அதெல்லாம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது, என்னோடய ஸ்கில்லையே எபிலிட்டியே நான் ரொம்ப சந்தேகப்படுறக்க ஆரம்பிச்சிருவேன். சரிங்களா? ஸோ பெசிமிஸ்டிக்காக இருக்க பர்சன் அவங்களுக்கு இருக்க இயல்பான ஸ்கில்ஸையும் ரொம்ப சந்தேகத்தோடு பார்க்குறக்கு ஆரம்பிச்சிருவாங்க. அதுதான் வந்து இம்போஸ்டர் சிண்ட்ரோம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? அடுத்தது, யூ திங்க் பீப்புள் ஆர் ஆல்வேஸ் திங்கிங் அபவுட் யுவர் ஃப்ளாஸ். நம்ம செய்கிற தப்பை மட்டும்தான் மற்றவங்க நோட்டீஸ் பண்ணுறாங்க, நம்ம செய்கிற நல்ல விஷயங்கள் எதுவுமே பீப்புள்ஸ் எடுத்துக்கிறது கிடையாது அப்படிங்கிறத நினைக்க ஆரம்பிப்பாங்க. இப்போ ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலையும் எல்லாம் நிறைய தவறுகள் அப்படிங்கிறது பண்ணியிருப்போம். ஈவன் இன் மை லைஃப் ஐ ஹேட் ரிட்டன் லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் மிஸ்டேக், நியர்லி 1000 மிஸ்டேக்ஸ் நான் பண்ணியிருப்பேன். பெசிமிஸ்டிக்காக நான் இருந்தேன் அப்படின்னா என்ன நினைப்பேன்னா, சுற்றி இருக்கவங்க எல்லாமே இந்த 1000 மிஸ்டேக்ஸ் தான் பார்க்குறாங்க, என்கிட்ட என்னோடய ஃப்ளாஸை மட்டும் தான் பார்க்குறாங்க அப்படிங்கிறத நான் இமேஜின் பண்ணிங்க. பட் ஆக்சுவலி அவங்க வந்து நான் செய்கிற நல்ல விஷயத்தையும் அதிகமாக பார்க்கலாம், நான் செய்கிற தப்பை வந்து எடுத்துக்காமே இருக்கலாம் ஒரு பொருட்டா, இல்லைங்களா? ஸோ என்ன அப்படின்னா, பெசிமிஸ்டிக்காக இருக்கவங்க அடுத்தவங்க எல்லாருமே வந்து நான் தப்பாக இருக்கிறது, எங்கிட்ட தப்பை மட்டும்தான் எல்லாருமே பார்க்குறாங்க அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக யோசிக்க ஆரம்பிப்பாங்க. அடுத்தது, யூ ஆர் குயிக் டு பாயிண்ட் அவுட் ஃப்ளாஸ் இன் அதர் பீப்புள். ஒரு நியூ பீப்புள்கிட்ட பேசுகிறீங்க, ஒரு நியூ பீப்புள்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டைன் பண்ணுறீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எடுத்தோடனையும் அவங்கக்கிட்ட என்ன தப்பாக இருக்குது அப்படிங்கிறத யோசிப்போம். சின்ன கோவப்பட்டிருப்பாங்க, நம்ம நினைப்போம் அவங்க ரொம்ப கோவக்காரங்க, அவங்க இப்படி தான் இந்த மாதிரி இருப்பாங்க, இந்த சுச்சுவேஷனில் இப்படி தான் ரியாக்ட் ஆவாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், அவங்ககிட்ட இருக்கிற நெகட்டிவ் வந்து அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுறக்கு ஆரம்பிப்போம், ரேதர் அவங்களோட பாசிட்டிவ்னஸை ஃபோக்கஸ் பண்ணுறதை விட்டுட்டு. சரிங்களா? அடுத்தது, யூ என்கேஜ் இன் தி நெகட்டிவ் செல்ஃப் டாக். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு செல்ஃப் டாக் அப்படிங்கிறது இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன எடுத்துக்கோங்க,
தனியாக இருக்கும்போது நான் யோசிச்சுட்டு இருக்கும்போது ஓகே நீ இந்த மாதிரி ஸ்கில்ஸ்லாம் இருக்குது, இதெல்லாம் நீ டெவலப் பண்ணணும், இந்த ஏரியாலாம் நீ கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணணும், ஓகே உன்னால் முடியும், எதாக இருந்தாலும் பண்ணிடலாம், இட்ஸ் நாட் அ பிக் டீல். ஸோ நான் என்ன பண்ணிக்குவேன் அப்படின்னா, எனக்குள்ளே ஒரு டாக் அப்படிங்கிறது இருக்கும். எல்லாத்துக்குமே அவங்களுக்குள்ள ஒரு மைண்ட் வாய்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். சில ஃபிலிம்ஸ்ல எல்லாம் பார்த்துருப்பீங்க, அவங்களுக்குள்ள தன்னால் மனசாட்சி வந்து வெளியே நின்று பேசுகிறக்க ஆரம்பிக்கும். ஸோ அதான் வந்து செல்ஃப் டாக் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். தனக்குள்ளேயே நம்ம எப்படி பேசிக்கிறோம், நம்மளை எப்படி நம்ம என்கரேஜ் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறது. ஸோ அந்த செல்ஃப் டாக் அப்படிங்கிறது அவங்களுக்குள்ள நெகட்டிவாக இருக்கும். எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, நீ ஒர்த்தே கிடையாது, நீ இந்த உலகத்துக்கு வந்ததே வேஸ்ட், நீ எல்லாம் எதுக்கு இருக்க அப்படிங்கிற மாதிரி அவங்களே கிரிட்டிசைஸ் பண்ணி செல்ஃப் டாக்கை வந்து பேசுகிறக்க ஆரம்பிச்சிருவாங்க நெகட்டிவில். சரிங்களா? அடுத்தது யூ என்கேஜ் இன் நெகட்டிவ் செல்ஃப் டாக், அது சொன்னதா இல்லைங்களா? நெக்ஸ்ட் வந்து ஆல்வேஸ் திங்ஸ் அபவுட் வாட் குட் கோ ராங் இன் எனி கிவன் சுச்சுவேஷன். எந்த சுச்சுவேஷனாக இருந்தாலும் சரிங்க, எந்த சுச்சுவேஷன் அவங்கக்கிட்ட கொடுத்தாலும் அதில் என்ன விஷயம் தப்பாக போகுனே தான் யோசிப்பவங்களே தவிர எதெல்லாம் கரெக்டாக இருக்கும், நான் இப்படியெல்லாம் கரெக்டாக கொண்டு வரலாம் அப்படிங்கிறத ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க. மோஸ்ட்லி ராங், எது நெகட்டிவாக இருக்கோ அதை தான் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுறக்கு ஆரம்பிப்பாங்க. இதெல்லாம் தான் வந்து இதுக்கு மேலேயும் சிம்டம்ஸ் நிறையா இருக்குங்க. ஆனால் மேஜராக பார்த்திங்கன்னா இதெல்லாம் தான் வந்து ஒருத்தங்க வந்து பெசிமிஸ்டிக் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த சிம்டம்ஸ்லாம் ஓரளவுக்கு இருந்ததுனாவே அவங்க பெசிமிஸ்டிக்னு சொல்லலாம். சரி, உங்களுக்கு வந்து நீங்கள் எக்ஸாமைன் பண்ணி பாருங்கள், நீங்கள் இந்த மாதிரி செல்ஃப் டாக்கில் இருக்கீங்களா, இல்லை இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் உங்களுக்கு இருக்கா, இந்த மாதிரிலாம் நீங்கள் யோசிக்கிறீங்களா அப்படிங்கிறத நீங்கள் இமேஜின் பண்ணி பாருங்கள். அண்ட் பெசிமிஸ்டிக்காக இருக்கிறது நல்லதா கெட்டதான்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சமாக இருக்கிறது, அளவு கம்மியாக பெசிமிஸ்டிக்காக இருக்கிறது நல்லது தான். என்ன இன்னும் நல்லதுன்னு சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க என்ன நினைப்பாங்க, எதெல்லாம் தப்பாக போகும், எதெல்லாம் நெகட்டிவ்ஸாக வருங்கிறத அவங்க நினைக்கிறாங்க. ஸோ லெவல் கம்மியாக இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், என்ன நெகட்டிவ்ஸ் எல்லாம் வரப்போகுது, இந்த நெகட்டிவ்ஸை நான் எப்படி அவாய்ட் பண்ணிக்கிறது யோசிக்கிறது தான் வந்து ஆப்டிமிசமோ தவிர, நான் நெகட்டிவ்ஸை பார்க்கவே மாட்டேன்னு சொல்கிறது ஆப்டிமிசம் கிடையாது. சரிங்களா? ஸோ ஒரு வகையில் லிட்டில் பெசிமிஸ்டிக் அப்படிங்கிறது நமக்கு நல்லது தான் தரும். அதே வந்து அதிகமாக நம்ம ரொம்ப பெசிமிஸ்டிக்காக இருந்தோம் அப்படின்னா வாழ்க்கை அப்படிங்கிறது வெறுத்து போயிடும், ஒரு சந்தோஷம் அப்படிங்கிறது இருக்காது. சரிங்களா? ஐ ஹோப் இது வந்து உங்களுக்கு எல்லாருமே ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கேன்னு நம்புகிறேன். இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் லைக் நம்ம ஆப்டிமிசம்னா என்ன, நம்ம பெசிமிஸ்டிக்னு தெரிஞ்சிருச்சு, நீ பெசிமிஸ்டிக்லேருந்து நான் ஆப்டிமிசம்க்கு எப்படி கொண்டு போகிறதுங்கிற டிப்ஸ் எல்லாம் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து அதுக்கும் வீடியோ போட்டுடலாம். உங்களுக்கு என்ன வீடியோ நான் பேசணும்னு நினைக்கிறீங்களோ அது கீழே கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஒரு நாள் பேசுகிறேன். அண்ட் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் இதே டைமிங்கில் உங்களை சந்திக்கிறேன். Until that, this is the Shining of Fear. Take care. Thank you for watching and have a great day.